ஒரு பெண்ணை காட்டி ராஜ் வந்து நான் சொல்றாருன்னா, அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள் என கூறுகிறார். சரிங்களா? அப்ப ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு? அதாவது மனைவியின் சகோதரியின் மகள். சரிங்களா? இந்த பெண்ணை தான் வந்து காட்டி வந்து ராஜ் சொல்றாரு. அப்ப இந்த பெண்ணு வந்து ராஜோடைய மனைவிக்கு வந்து என்ன உறவு? இதுதான் வந்து கேள்வி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ராஜ் வந்து என்ன சொல்றாரு? மனைவியின் சகோதரியின் மகள். சரிங்களா? அதை அப்படி எழுதிக்க வேண்டியதான். இப்ப ராஜோடைய மனைவினா இந்த மாதிரி ஈக்குவல் டு மாதிரி போட்டுங்க. நீங்க வந்து ஏபிசிடின்னு எதுவும் கொடுக்கல இல்லையா? அதனால வந்து என்ன பண்ணலாம், ஃபீமேல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ அப்படியே மைனஸ்ன்னு போட்டுங்க. சரிங்களா? இவர் வந்து அப்ப என்னது, ராஜ் வந்து மேல் இல்லையா, அப்ப பிளஸ்ன்னு போட்டுங்க. ராஜோடைய மனைவி அவங்களுடைய சகோதரினா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு பக்கத்துல எழுதிக்க வேண்டியதான். பக்கத்துல எழுதுனா என்னது, கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம். இவங்களும் என்னது, இவங்க வந்து ஃபீமேல் தான். சரிங்களா? அப்ப வந்து இவங்க மைனஸ் போட்டுங்க. அப்ப ராஜோடைய மனைவியின் சகோதரி. சரிங்களா? அவங்களுடைய மகள். அப்ப அவங்களும் வந்து என்னது, பெண்ணு. அப்ப இவங்களுக்கு வந்து மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். ராஜோடைய மனைவியின் சகோதரியின் மகள். சரிங்களா? மகள்னா கீழே வந்து எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? இப்படி எதுனா மகள். சரிங்களா? எங்களுடைய பசங்கன்னு அர்த்தம். இங்கிருந்து மேலே பார்க்கும்போது என்னது, இவங்க வந்து அம்மான்னு அர்த்தம். கேள்வி வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கு என்ன வரும், இதுதான் வந்து கேள்வி. சரிங்களா? பாருங்க, ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு? அப்பெண்ணுன்னா இவங்கெல்லாம் புரிகிறார். சரிங்களா? இந்த பொண்ணை பார்த்து தான் வந்து ராஜ் சொல்றாரு. இந்த பொண்ணு வந்து ராஜோடைய மனைவிக்கு என்ன உறவு, இதுதான் வந்து கேள்வி. அப்ப என்ன வரும், இவங்க வந்து அம்மா வச்சா, இந்த பெண்ணோட அம்மா இவங்க, அம்மாவோட சகோதரி. பக்கத்துல என்ன சகோதரின்னு அர்த்தம். சரிங்களா? கூட பிறந்தவன்னு அர்த்தம். இங்க வந்து மைனஸ் யூஸ் பண்றதுனால இது, இவங்க வந்து பெண்ணு. அப்ப இவங்க சகோதரி. அம்மாவின் சகோதரி யாரு, சித்தி இல்லைன்னா பெரியம்மான்னு வரும். சரிங்களா? அதாவது வந்து அம்மாவோட பெரியவங்களா இருந்தா பெரியம்மா, அம்மாவோட சின்னவங்களா இருந்தா அவங்க வந்து சித்தி. சரிங்களா? இப்ப அம்மாவோடைய சகோதரி வந்து சித்தி இல்லைன்னா பெரியம்மா. இங்க ஆப்ஷன்ல வந்து சித்தி மட்டும் தான் கொடுத்துறாங்க. ஆப்ஷன் வந்து சித்தி. அப்ப ஆன்சர் வந்து சித்தி. சரிங்களா? சப்போஸ் அப்பாவா இருந்தா என்ன வரும் பாருங்க. அப்பாவா இருந்தா என்ன வரும்னா, அப்பாவை வந்து அத்தைன்னு வரும். அப்பாவுடைய சகோதரி. சரிங்களா? அப்பாவோட சகோதரி வந்து யாரா இருந்தாலும், அப்பாவோட பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, அப்ப என்ன வரும்னா அத்தைன்னு வரும். அம்மாவா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி 2 வரும், சித்தி பெரியம்மான்னு வரும். அம்மாவோட சின்னவங்களா இருந்தா சித்தி, அம்மாவோட பெரியவங்களா இருந்தா பெரியம்மான்னு வரும். இந்த மாதிரி எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க வந்து இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அதாவது நார்மலா வந்து நம்ம புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. ராஜோடைய மனைவி. சரிங்களா? ராஜோடைய மனைவி அவங்களோட சகோதரியோடைய மகள். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்ப நான் கேட்குறாங்க, இந்த பெண் வந்து ராஜோடைய மனைவிக்கு வந்து என்ன உறவு, இதுதான் வந்து கேள்வி. அப்ப என்ன வரும், இவங்க வந்து என்னது, அம்மா, அம்மாவுடைய சகோதரி. 2 பேருமே ஃபீமேல் தானே, இவங்க வந்து ஃபீமேல் தானே, இவங்க சகோதரினா இவங்களுக்கு என்னது, சகோதரி தான். அப்ப அம்மாவுடைய சகோதரி நான் வருவாங்க சித்தி இல்லைன்னா பெரியம்மா. சரிங்களா? இல்லை இன்னும் கஷ்டமா இருக்குன்னா நமக்கு வந்து கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்களோ அதை அப்படியே கொஞ்சம் தெளிவா எழுதிக்கங்களேன். அதாவது கேள்வி என்ன கேட்குறாங்க, இவங்களுக்கும் என்ன உறவு, அப்படியே கீழே இருந்து பார்த்தா எப்படி வரும் பாருங்க. இவங்களுடைய அம்மா. சரிங்களா? இவங்களுடைய அம்மா, இவங்களுக்கு இவரு வந்து இவங்க அம்மா வந்து சகோதரினா இவங்களுக்கும் சகோதரி தான் இல்லையா? பக்கத்துல அதனால இதை கூட பிறந்தவன்னு சொன்னா இவங்க என்னது ஃபீமேல் மைனஸா, அப்ப இவங்களுக்கு என்னது சகோதரி தான். அப்ப அம்மாவுடைய சகோதரின்னு எது. சரிங்களா? அம்மாவுடைய சகோதரி என்னது, சித்தி இல்லைன்னா பெரியம்மா. ஆப்ஷன்ல வந்து சித்தி தான் கொடுத்துறாங்க, அதனால வந்து சித்தி. இங்கிலீஷ்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னது ஆண்ட் தான். சரிங்களா? அம்மாவுடைய சகோதரியா இருந்தாலும் சரி, இல்லை அப்பாவோட சகோதரியா இருந்தாலும் சரி, ஆண்ட் தான் வரும் இங்கிலீஷ்ல. சரிங்களா? தமிழ்ல மட்டும்தான் வந்து என்னது மாறும் நமக்கு. அதாவது இப்ப இங்க இருக்கிறது தான் நம்பன்னு வச்சுங்க. நம்மளுடைய அம்மாவுடைய அக்காவா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அக்காவா இருந்தா வந்து பெரியம்மா. சப்போஸ் வந்து அம்மாவுடைய தங்கச்சியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களை எப்படி கூப்பிடணும்னா சித்தின்னு கூப்பிடணும். சரிங்களா? அம்மாவுடைய அக்காவை வந்து பெரியம்மா, அம்மாவுடைய தங்கச்சியை வந்து சித்தின்னு கூப்பிடணும் நம்ம. இது வந்து அப்பாவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுடைய தங்கச்சியா இருந்தாலும் சரி, இல்லை அக்காவா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி கூப்பிடணும்னா வந்து அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். சரிங்களா?
இது எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷில் வந்து ஆண்ட்டு தான். சரிங்களா? தமிழில் வந்து இங்கே பெரியம்மான்றது வந்து ஆப்ஷன் இல்லை. இப்போ சித்தி தான் வந்து ஆன்சரு. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா குரூப் டி மெயின்ஸ் 2025 கேட்ட கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பர் மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கேட்ட பிளட் ரிலேஷன் சம்ஸோட பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள்.